சுந்தர் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசினார். அவர் போட்டிருக்கிற ப்ளூ சட்டை மாதிரி தமிழ்நாட்டிலே சட்டை கிடையாது. அது அவருக்குன்னே செஞ்சு அனுப்பியிருக்காங்க. ஆனால் அவர் தலைப்பை பெரும்பாலும் தீர்ப்பு சொல்கிறத நடுவர்கிட்ட விட்டுறணும். அவரே வந்த உடனே இவர் இப்படி தான் தீர்ப்பு சொல்வார்ன்றார். அதானுங்க எனக்கு பெரிய வேதனையாக போச்சு. எங்கள் ஊர் கோர்ட்டுகளில் தான் இப்படி பண்ணுறாங்கன்னா இங்கேயுமா அதை மறந்து இங்கே வந்திருக்கிறோம். சுந்தர் வந்து தீர்ப்பு அவர் அப்படி தான் சொல்லுவார். இப்போ நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். உங்களில் நிறைய பேர் ஒருவேளை ஐயா அப்படி தீர்ப்பு சொல்லிட்டா கூட சுந்தர் சொன்னது தான் அவர் சொன்னார் சொல்வீங்களா இல்லையா? அதான் சிக்கல். அங்கே தான் பாச கட்சி எவ்வளவு சிக்கல் உண்டாக்கி இருப்பாங்க. நம்ம அன்னைக்கு பேசுங்க. நான் போன 4 வருஷம் முன்னாடி நீங்கள் இப்படி தான் பேசுனீங்க, 5 வருஷம் முன்னாடி இப்படி தான் பேசுனீங்க. அதுவா பட்டிமன்ற தலைப்பு தெளிவாக போட்டிருக்கு. இன்றைய சூழ்நிலை எல்லுன்னு போட்டிருக்கு. 4 வருஷம் முன்னாடி நான் போட்டிருக்கு. அதில் தலைப்பையே படிக்காம இது எல்லாத்தையும் விட சிறப்பு அவர் பேசினது அலெக்சாண்டர் கிமு 334. நல்ல வேளையா, உலகம் தோன்றும் முன்னால் மனிதன் குரங்காக இருந்தபோது அவன் மரத்துக்கு மரம் தாவும் போது அவனுக்கு பணமே தேவையில்லை. கிமு 334 அன்னைக்கு டாலர் இருந்ததா, ரியால் இருந்ததா? என்னையா ஆச்சு உங்க அணிக்கு? அந்த அணி வந்து ஒட்டு மொத்தமா அந்த பிரசங்கம் பண்ற ஆளுங்க மாதிரியே 3 பேர் வந்து ரொம்ப மோசம். சைக்கிளில் போனோம், விபத்தே இல்லை. அடுத்த வாரம் சுந்தர் சார் மதுரைக்கு வரணும். நல்ல சைக்கிளா வாங்கி அவருக்கு கொடுங்க. ஏறி 27 வருஷம் கழிச்சு மதுரைக்கு வருவாரு. என்ன நடக்குதுன்னே தெரியாம போறது மட்டும் ஒமான் ஏர்ல போவோம். அதுவும் பிசினஸ் கிளாஸ்ல போனா தான் விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. ஏன் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல போறது? இந்த டிக்கியில் உட்காந்து வாங்கன்னு கூட்டு போவாங்க. உங்களுக்கு மட்டும் பிசினஸ் கிளாஸ் வேணும், அதுவும் ஒமான் ஏர்ல வேணும். நல்லா கவனிக்கிறாங்க. மற்றவங்க பூரா பெரிதாமல் சைக்கிளில் போகணும். என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? அலெக்சாண்டர் காசு காசு என்று நேசிக்காதீர்கள். காமராஜர் இருக்கிறாரு. இந்த 2 பேர், காமராஜர், அன்னை தெரசா, அப்துல் கலாம், 3 பேரை பற்றி சொன்னாங்க. இந்த 3 பேருமே கல்யாணம் பண்ணாத ஆளு. அவங்க கல்யாணம் பண்ணி வீட்டுக்காரமாக ஏதாவது சாப்பாடு போட்டாங்களா? இல்லை அன்னை தெரசா துறவியாக இருந்தால் கூட அன்னை தெரசா தனக்காக அல்ல, சமூகத்துக்காக பணத்தை திரட்டினார்கள், நன்கொடை வாங்கினார்கள். மறந்துட முடியாது. வாங்கினாங்களா இல்லையா? இங்க பேசினாரு தெபஷிஸ் சார். அவர் பேசும்போது சொன்னார், இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்களுக்காக நீங்கள் நன்கொடை கொடுத்தீர்கள் சொன்னாரா இல்லையா? பணம் கொடுத்ததுனால தானே அது நடக்க முடிகிறது. இந்த நிகழ்ச்சியிலேயே பாரிகளையும் அதிகமான்களையும் தானே படமாக காட்டினீங்க. பாசத்தை கொடுத்தவர்களா வாருங்கள் வாருங்கள் காட்டினீங்க. 2 பிள்ளைங்க விடிய விடிய வந்து திரும்ப திரும்ப நல்ல தமிழ்ல ஏன் பேசிச்சு? அவங்க ஸ்பான்சர் பண்ணலைன்னா நாங்க 3 பேரும் அங்கேயே இருந்திருப்போம். உங்க பாசம் உங்களோட இருக்கும், எங்க பாசம் எங்களோட இருக்கும். இதை பேசுறதுக்கு காமராஜர், அன்னை தெரசா ரொம்ப கொடுமை இது. அதுல காமராஜர் மதிய உணவு போட்டாரு. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஏன் போட்டாரு? தூத்துக்குடி டு திருநெல்வேலி அவர் காரில் போகும்போது ஒரு ரயில்வே கிராசிங் முன்னாடி கார் நிற்கிறது. 2 பையன் மாடு மேய்ச்சிட்டு போகிறான். இப்போ அவர் பார்க்குறாரு, அவனை கூப்பிட்றாரு. அவனுக்கு இவர் காமராஜர் முதலமைச்சர் தெரியாது. ஏன்டா உங்களுக்கெல்லாம் இலவசமாக கல்வி கொடுத்துருக்கேனே, ஏன்டா படிக்க போகலன்னு கேட்டார். அதில் ஒருத்தன் வெடிப்பானால் அவன் சொன்னா, மத்தியான சாப்பாடு நீயா போடுவேன்னா. இந்த கேள்வி காமராஜர் இதயத்தை குடைந்தது. உடனடியாக நேற்று சுந்தரவடிவேல கேட்டார், மதிய உணவு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டாலாவது இவன் படிச்சிருவானே அப்படின்னாரு. மாடு மேய்க்கிறது பாசத்தை புழிகிறது தானே, மாட்டுக்கு பாசம் நமக்கு பாசம். ஏன் மதிய உணவு போட்டாரு? இப்போ பணம் இல்லை அப்படின்னு நேற்று சுந்தரவடிவேல் சொன்னப்போ காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் பிச்சை எடுத்தாவது இந்த பிள்ளைகளுக்கு மதிய உணவு போட நான் முன் வருவேன். இதுதான் காசு. சும்மா அங்கே உட்காந்துக்கிட்டு ரியால எண்ணிக்கிட்டு. எது நிரந்தரம் தெரியுமா? தாய்ப்பாசம் தான் நிரந்தரம். சுந்தர் சார் டெலிவரிக்கு 50,000 கட்டினா தான் டெலிவரி ஆகும். தாய்ப்பாசத்தை பார்ப்பதற்கு அந்தம்மா சொல்லிடுது, டாக்டர்மா சிசேரியன். அப்பா பாசத்தில் தெருவில் நிற்பான் பரிதாபமா, எவன் கடன் கொடுக்குறான்னு. காசு கொடுத்தா தான் சிசேரியன் சார், எங்கள் ஊருக்கு வாங்க. அவன் டெங்குல வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் படுத்து பரிதாபமாக கிடக்கான். பாசத்தை பற்றி பேசுகிறாங்க. எங்க உங்கள் வீட்டில் தான் ரசம் வைக்கிறதுக்கே கம்ப்யூட்டரை பார்க்குறாங்களே, என்ன பாசம் இருக்குன்னு நீங்கள் 3 பேர் வந்து பேசியிருக்கீங்க. ஏன் இவர் இவ்வளவு பரிதாபமாக பேசுகிறாருன்னா, வீட்டில் நேரடியாக சொல்ல முடியாதது மைக் போட்டு சில ஆண்கள் சொல்லிடுவாங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அந்த அம்மா ஆனி மேடம், அவங்க வக்கீல் இல்லையா, கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்குறார்கள். கடவுளுக்கு லஞ்சம் யாருமா கொடுத்தா? கடவுளுக்கு யார் கொடுத்தா? கியூவில் போய் சீக்கிரம் நின்று பார்க்காம உடனடியாக பார்க்கறதுக்கு 100 ரூபா கொடுக்குறோம். இது கடவுளுக்கு லஞ்சமா?
இப்போ உங்கள் வீட்டம்மாவை கூட்டிகிட்டு நீங்கள் இதுக்கு போங்க, ஸ்ரீரங்கம், இவர் இருக்கார்ல ஸ்ரீரங்கத்துக்காரு, நடுவில் போய் நில்லுங்க, 3 மணி நேரம் ஆகும் சாமி பார்க்குறதுக்கு. 100 ரூபா கொடுத்தீங்கன்னா முந்திட்டு போய் பார்க்கலாம். அந்த அம்மா சந்தோஷமாக வருது, உங்களோட வந்தாதான் எல்லாமே நல்லா இருக்கு, என் கூட வந்ததுனால நல்லா இருக்கு, 100 ரூபா கொடுத்ததுனால நல்லா இருக்கு. ரொம்ப மோசம். அதில் அந்த அம்மா உண்மையிலே மேடம் இப்படி தான் நீங்கள் சொல்லணும். பணம் பணம் என்று ஓடுகிறீர்களே, கடைசியில் உங்களுக்கு என்ன சொந்தம்? 6 அடி மண்ணு தானே சொந்தம். இது வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க. ஓமன் வர்ற வரைக்கும் இதுவரை ஒரு பெரிய சிந்தனை எனக்கு தெரியாது. இனிமேல் நீங்கள் யாரும் வீடு நிலம் வாங்காதீங்க, ஆளாளுக்கு 6 அடி மண் வாங்குங்க. வாங்கி கரீப் பருவத்தில் கூடாரம் போட்டு உட்காந்துருக்காங்க இந்த ஊரில், அந்த கூடாரத்தை அங்கே போடுங்க. 6 அடி மண்ணு தானே கடைசியில் நமக்கு வேணும். கூடாரத்தை அங்கேயே போட்டு அங்கேயே உட்காந்துக்குவோம் குடும்பமா. எங்கள் குடும்பம் 6 அடி மண்ணுக்கு தான் வாழ்கிறது. சலாலால கொஞ்சம் குளிரா இருக்கு, ஆனா அது இப்படியெல்லாம் சிந்திக்க வைக்கும் நான் நினைக்கவே இல்லையா. ஏன் எங்க ஊர் வெப்பம் எங்களை ஒழுங்கா யோசிக்க வைக்குதுன்னு இப்பதான் தெரியுது. 6 அடி மண் இனிமே நீங்க யாரும் இந்தியாவில் இடம் வாங்கக்கூடாது. நான் அப்பவே சொல்லிடுறேன், 6 அடி தான் அளந்து வாங்குங்க. சிலாலி 7-8 அடி இருக்கும், சொல்ல முடியாது. தட்டுக்கட்ட மனிதனுக்கு 8 அடி தான் சொந்தம்னு பட்டுக்கோட்டை பாட்டு எழுதியிருக்கா. ஒரு சில ஆளுக்கு 8 அடி வேணும், போயிட்டு போகுது, நமக்கு கவலை இல்லை, நமக்கு 6 அடி தான். நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாட்டு பணம் இன்னொரு நாட்டுக்கு செல்லுமா? செல்லாது, செல்லவே செல்லாது. நாங்கள் என்ன அப்போ நான் ரூபா நோட்டு எடுத்து இங்கே கடை கடையாக போவே நினச்சிங்களா? போய் மணி எக்ஸ்சேஞ்சில் மாத்திரம் இந்த ரூபா கொடுத்துட்டு போகிறேன். மணி எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குல்லம்மா. நீங்கள் துபாய் ஷாப்பிங் போயிருக்கீங்களா எப்பயாவது? துபாய் ஏர்போர்ட்டில் அங்கே டாலர் வாங்கிக்கிறானே, நம்ம இந்திய ரூபாய் கொடுத்தாலே சிரிக்கிறான். டாலராக மாற்றிட்டு வா, அல்லது துபாய் திரமாக மாற்றிட்டு வா. ரூபாயை மாற்றலாம் மேடம், மாற்றினீங்கன்னா செல்லும். ரூபாயே இல்லாமல் நானும் என் மனைவியும் பாசக்காரர்கள் அப்படின்னு போனால் ஜெயிலில் வச்சிருவான். அவங்க சொன்னதில் எனக்கு ஒரு அட்வைஸ் சொன்னாங்க பாருங்க. நான் இத்தனை வருஷத்தில் யாரும் எனக்கு சொன்னதே இல்லை. ராஜா சாருக்கு ஒரு அட்வைஸ், இந்த ஊர் பெண்களை பார்த்து சிரித்து விடாதீர்கள். நான் எங்கள் ஊர்லேயே சிரிக்கிறது இல்லை. என்னைக்கு நான் சிரிச்சிருக்கேன்? கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு சிரிக்கவே முடியாமல் தெரியுது. இதில் இந்த அம்மா, ராஜா சார் இந்த ஊர் பெண்களை பார்த்து சிரித்து விடாதீர்கள். சிரிச்சா இது இவங்க மட்டும் ஒருத்தரை பார்த்து சிரிச்சா பாசம் வந்துடுமா? நான் மட்டும் சிரிச்சா ஏமா சிக்கல் வருது? உண்மையான பாசம் என்றால் எவர் சிரித்தாலும் அது பாசம் வெளிப்படணுமா இல்லையா? நீங்க சிரிச்சா பாசம், நான் சிரிச்சா மோசமா? அப்படின்னா உங்க பாசத்துல ஏதோ வில்லங்கம் இருக்கு. போங்கம்மா, ரொம்ப மோசம். அதுல இந்த இவர் என்ன செஞ்சாரு, அவங்க வீட்டம்மாவுக்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதுல இவங்களுக்கு என்ன வருத்தம்? முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்கம்மா, அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்காதீங்க. முதல் தப்பு என்ன தெரியுமா? அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, நம்ம விட அவங்க பாசமாக இருக்காங்களா இல்லையா செக் பண்ணுறது. எப்பவும் அவன் வீட்டுக்காரம்மா சொல்கிறத செய்கிறதுன்றது வேற வழி இல்லை, கடமை. அது அவன் தானே செய்யணும். இதில் ஒரு பெரிய விஷயம்னு இங்கே வந்து எங்களை போட்டு பாடாப்படுத்தி என்னென்னவோ பேசியிருக்காங்க. அதில் அந்த முதல்ல ஒரு அம்மா பேசினாங்களே, மல்லிகா இளஞ்சேரன், அவங்கள பற்றி ரொம்பவும் சொல்லக்கூடாது. ஏன்னா இளஞ்சேரன் சார் பாவம், அவரே நொந்து உட்காந்துருக்காரு. அவங்க பேசணும்னு ஆசைப்பட்டது அவர் தான். பணம் என்னடா பணம், பணம் குணம் தானடா நிரந்தரம். கண்ணதாசன் பாட்டு எழுதினாராம், ஓசியில் எழுதினாராம்மா. அவர் ரூபா வச்ச பிறகு தான் பாட்டையே கொடுத்துருப்பாரு. அதானுங்க இப்பெல்லாம் இருக்கிற கவிஞர்கள் பெட்ரோல் பில்லெல்லாம் வந்து கையில் கொடுத்தா தான் பாட்டை கொடுக்குறாங்களாம். தமிழ்நாட்டில் வந்து பாருங்க, அப்படித்தான் இருக்குமா. நிலைமை சரியில்லாமல் இருக்கு. அன்னை தெரசா பார்லருக்கு போகிறார்கள், என்னென்னவோ சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றுங்க, இந்த ட்ரெஸ்ஸுக்கு 13 கோடி, இன்னொருத்தர் பெங்களூரில் 500 கோடி, இதெல்லாம் இருக்கே. இந்த 2 கல்யாணத்தை பற்றி மட்டும் ஏன் நீங்கள் சொன்னீங்க? ஏன் சொன்னீங்க? தமிழ்நாட்டில் வேறு கல்யாணமே நடக்கலையா? ஏன் சொன்னீங்க? பணக்காரர்கள் வீட்டில் எது நடந்தாலும் உலக பிரசித்தியாக செய்தியாகும். மதுரையில் விசேஷ நாட்களில் முகூர்த்த நேரத்தில் ஒரே நேரம் 150 கல்யாணம் நடக்குது. உங்களுக்கு தெரியுமா? 150 கல்யாணம் மீனாட்சி அம்மன் கோயிலில். சமயத்தில் பொண்ணு மாறிடும் கூட்டத்தில். அவன் கூட்டம் வந்த பொண்ணு ஒன்றா இருக்கு. சார் நான் போய் சொல்லலைங்க, நிஜம் நடந்திருக்கு. இல்லை, சினிமாவே எடுத்திருக்காரு விஷ்ணு சார். பொண்ணு மாறிடும், அம்பாள் கொடுத்ததுன்னு கூட்டு போயிடுவாங்க. அவன் நினைச்சதை விட இந்த பொண்ணு பாசமான பொண்ணா கூட இருக்கும். இது நடந்திருக்கு. அங்க வந்து கல்யாணம் பண்ணி வாசல்ல மனோரமா ஹோட்டல்னு ஒன்று இருக்கு, அங்க சாப்பாடு சாப்பிட்டு போறவனுக்கு என்ன சந்தோஷம் வரும்? 500 கோடி கல்யாணம் பண்ணவனை பத்தி தான் நீங்க பேசுறீங்க. காரணம் பணம் இந்த ஊரில் பேச வைக்கும். சார் வேற ஒன்றும் வேண்டாம், நீங்க மதுரைக்கு வாங்க அல்லது சென்னைக்கு வாங்க, வந்து ஏர்போர்ட் வாசல்ல, ஏர்போர்ட்ல விட்டு நீங்க இது இறங்குறீங்களா, அரைவல்ல ஒரு மாருதி காரோ ஒரு சாதாரண கார்லயோ வந்து இறங்குங்க, வண்டி அப்படி ஓரமாக நிறுத்துங்க, போலீஸ்கார் வருவார், தூக் ஓடும், நிற்கக்கூடாது. நீங்களே ஒரு BMW வாங்க, ஜாகுவாரில் வாங்க. இப்போ இளஞ்சேரன் சார் ஒரு வண்டி வச்சுருந்தாரு, வால்வோவா, அதில் வாங்க, நோ பார்க்கிங்னு போட்டிருக்கோம். போலீஸ் நிற்பார், அந்த வண்டி அங்கே நிறுத்துங்க. அவர் வந்து வணக்கம் சார், நீங்கள் நில்லுங்க சார்.
பணம் பேச ஆரம்பித்தால் உலகின் அத்தனை மொழிகளும் அமைதியாகிவிடும். அதான் உண்மை. இன்னைக்கு என்ன தேவைன்னா பணம் தானே தேவை. இவ்வளவு தூரம் வந்து உட்காந்துக்கிட்டு எங்க உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்களே இல்லையா இந்தியாவில்? சொல்லுங்க, சொந்தக்காரங்களே இல்லையா? அவங்க வீடுகளில் விசேஷமே இல்லையா? இங்கே பாசக்காரங்களாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு சித்தப்பா வீட்டில் நடக்கிற அத்தனை விசேஷத்துக்கும் அங்கேருந்து அட்டன் பண்ணணும், இலை எடுத்து போடணும். சித்தப்பா வீட்டில் நடக்கிற அத்தனை விசேஷத்துக்கு முன்னாடி நிற்கணும். நீங்கள் எப்படி போகிறீங்க? ரொம்ப முக்கியமான கல்யாணத்துக்கு அதை விட முக்கியமாக அவங்க கூப்பிட்டுருந்து நமக்கு மொய் செஞ்சுருந்தா ஒரு ஆள் மூலமாக கொடுத்து வரீங்க. அப்படியே போனீங்கன்னா ஒரு ஆள் போய் அட்டன் பண்ணுறீங்க. அதுதான் முடியும். என்ன காரணம்? என்ன இங்கே மட்டும் இல்லை, சிங்கப்பூரில் இருக்கிறான், அமெரிக்காவில் இருக்கிறான், அவன்லாம் ஏன் இந்தியாவுக்கு வர்றதில்ல? ஏன் வரல? ஒரே விஷயம்தான், இங்கே நல்ல வாழ்க்கை இருக்குது, வசதி இருக்குது. இந்தியாவில் அசதி இருக்குது. பாசம் இல்லாமலாம் இருக்குது. ஒரு 3 பேர் பேசி இப்போ ஒரு அம்மா வேற ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு சார். ஒரு சில விஷயங்கள் அந்த அணி சொன்னதில் இந்த அம்மா ஆனி மேடம் சொன்னாங்க, ஒரு வீட்டில் திருடி விட்டார்கள். திருப்பதிக்கு போய் வந்த உடனே திருடி விட்டார்கள். 2 லட்டு தான் மிஞ்சியது. அவன் கீன்னு கிறுக்கனாக அலைந்தான். பணம் அவசியம் இல்லைன்னா அவ்வளவும் போய் 2 லட்டு மீந்த பிறகு அவன் என்ன செஞ்சிருக்கணும்? திருப்பதி வெங்கடாச்சலபதி என்னை எப்படி காப்பாற்றியிருக்கிறாரு, இனிமேல் லட்டை பிட்டு நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் வயிறார சாப்பிடுவோம், போனது அப்படியே போகட்டும்ல சொல்லியிருக்கணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன் போனேன்? பணம் தேவையில்லை என்றால் அப்படியே விட்டுற வேண்டியதானே. பணம் பாவ செயல்களை செய்ய தூண்டும் என்றால் உங்கள் அக்கௌண்ட்டில், அதில் யாரோ சொன்னாங்களே அந்த மாதிரி தான் நினைக்கிறேன், நீங்கள் சம்பாதித்து உங்கள் அக்கௌண்ட்டில் தானே போடுறீங்க. அப்புறம் என்ன ஊர் போய் அக்கௌண்ட்டில் போடுவோம்? அதுக்கு அங்கே வெயிலில் நின்று சம்பாதிச்சுட்டு இருக்கேன். நாங்கள் சம்பாதிச்சாலும் எங்கள் அக்கௌண்ட்டில் தான் போடுவோம். சார், பணத்தோட வேல்யூ எப்போ தெரியும்? நல்லா யோசிங்க. பணத்தோட வேல்யூ எப்போ தெரியும்? நவம்பர் 8, 2016 இவர் கூட சொன்னார், அன்னைக்கு தெரிஞ்சது எங்கள் பேங்க்கில். நானும் பேங்க்கில் ரொம்ப காலம் வேலை பார்க்குறேன். நவம்பர் 8, 2016 அதுக்கு முந்தின வாரம் எங்கள் பேங்க்குகள் எல்லாம் திடீர்னு மேனேஜர் சொல்லுவார், போய் எல்லாம் அக்கௌண்ட் பிடிச்சிட்டு வாங்க, நிறைய கஸ்டமர்ஸை கூட்டிகிட்டு வாங்கன்னு. நான் நேரடியாக எங்கள் வீட்டுக்கு எங்கள் பேங்க் பக்கத்தில் இருக்கிற தெருவெல்லாம் போய் ஆளுகளை கூப்பிட்டோம். வீடாக போய் வாங்க சார், பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், அக்கௌண்ட் இருக்கிறது நல்லது, பிரதமர் சொல்லியிருக்கிறார், இவ்வளவு சொன்னோம். எல்லாரும் என்னை பார்ப்பாங்க, சார் நீங்கள் டிவியில் தானே பேசுகிறீங்க, பின்ன இந்த ஏஜென்சி எடுத்திருக்கீங்கன்றான். அவன் என்ன நினைக்கிறான், எனக்கு இதில் ஏதோ கமிஷன் கிடைக்குதுன்னு நினைக்கிறான். நான் சொன்னேன், இல்லையா நான் அந்த பேங்க்கில் வேலை பார்க்குறேன். பேங்க்கில் வேலை பார்க்குறாள், ஏன் பேங்கை விட்டு வெளியே வந்தீங்கன்றான். தெருவில் வந்து நாங்கள் கேன்வாஸ் பண்ணதை கேவலமாக நினச்சாயா. அத்தனை பேர் நவம்பர் 10 வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நிற்கிறான். அதில் வேடிக்கை என்ன தெரியுமா? ஒருத்தர் அக்கௌண்ட்டில் 2.5 லட்சம் ரூபாய் இந்திய ரூபாய்க்கு மேலே போடக்கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லிடுச்சு. யாரெல்லாம் 2 லட்சத்துக்கு மேலே போடுறானோ அவனுக்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்துடும். நிறைய பணம் வச்சுருந்தாங்க சார். முடியாமல் கிடந்த தாத்தா 88 வயசு இருக்கிறாலாம் அப்படி அச்சுத்தூக்கா தூக்கிட்டு வந்தாங்க. எங்கள் பேங்க்கும் மாடியில் இருக்குது. அது வரைக்கும் அந்த ஆளுக்கு கஞ்சி கூட ஊற்றிருக்க மாட்டான். அந்த பாச கட்சியில் இருக்கிற ஆள் நிறைய அங்கே இருந்திருக்கும். அவ்வளோ பேர் அச்சு தூக்கா தூக்கிட்டு வந்து கைரேகையை நாட்டி ஒரு பாட்டியம்மாலாம் உட்காந்துருக்கு, தலை கிடுக்கிடுன்னு ஆடுது, எல்லாரையும் பார்த்து சிரிக்குது. நாங்கள் போய் இந்த கைரேகை வைக்கணும்ல, ஏன்னா அதுக்கு கையெழுத்து போட தெரியாது. கைரேகை வைக்கிறோம், ஸ்கேன் எடுக்கிறோம்னு அது நினச்சிக்கிட்டு இருக்காது. நிஜமாவே அந்த பாட்டியை பார்க்க எனக்கு வேடிக்கையாக இருந்தது. கடைசியில் அவ்வளோ வச்சுட்டு அது தலையில் 2.5 லட்சத்தை கட்டிட்டு, நீங்களாம் நினைக்கலாம் எவ்வளவு பாசம் இருந்தால் ஒரு பாட்டி தலையில் 2.5 லட்சம் போட்டாங்க. அவன் கீழே நாமினேஷன் போட்டு அவன் பேரை போட்டான் பாருங்க. அதில் தான் இருக்கு. நாமினேஷன் போட்டாங்க, காசு இல்லாமல் நாங்கள் நின்ன காலம் இருக்குது. அவன் காசுக்கு ஏடிஎம் முன்னாடி க்யூவில் நின்று. எல்லாத்தையும் விட அன்றைக்கு இந்த நவம்பர் 10 நாங்கள் அப்போ தான் பேங்க்கு போகிறோம். நிறைய கூட்டம் இருக்குது. போலீஸ் வச்சு க்யூவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா பணம் அவ்வளோ ஃப்ரீயாக கிடைக்காது. 100 ரூபான்றது அன்றைக்கி பெருசு. பாரதி மேடம் மாதிரி மொத்தமாக வச்சுருக்கிறவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க பர்ஸ் ஒன்று இருக்குது, அதில் கிளி ஜோசியக்காரன்ட்டு கூட அத்தனை கார்டு இருக்காது, 32 கார்டு இருக்குது. அவ்வளோ கார்டு வச்சுருக்காங்க. எங்கே எந்த கார்டை எடுக்கிறாங்கன்னே தெரியல. நமக்கு ரேஷன் கார்டே தரமாட்டேங்கிறான். அவ்வளோ கார்டு வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஆள் வந்து ரொம்ப வயசானவர் பாவம் போல் வந்து நின்று என்னை இப்படி கூப்பிட்டாரு. அவர் வேறு எதுவுமே கேட்கல. ஐயா ரொம்ப முடியலை, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், இந்த ஒரு நோட்டு தான் இருக்குது, இதுக்கு கொஞ்சம் மாற்றி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டார். ஒரு 500 ரூபா நோட்டு, அதாவது அது அன்னைக்கு செல்லாத நோட்டு. அவரை பார்க்க எனக்கு பகீர்னது. என்னடா இந்த மனுஷன், வெறும் 500 ரூபா நோட்டு, அதுதான் அவனுடைய மொத்த மூலதனம். அவன் ஆஸ்பத்திரிக்கு போகிறான், அங்கே போனால் என்ன ஆகும்னு தெரியாது, க்யூவில் நிற்க அவன் உடம்பு ஒத்துழைக்கலை. எனக்கு கொடுத்தாரு. அவர் பார்த்து சரி போங்கன்ட்டு நான் அங்கேருந்து கேஷியர்கிட்ட போய் வாங்கி 500 ரூபாய் கொடுத்து விட்டேன். ஏன்னா இதை மாற்றுறதுக்கு வேறு வழி இல்லைன்னு. காசு இல்லாத போது தான் காசோட அருமை தெரியும் மேடம். 3 பேர் அந்த அணியில் உட்காந்துக்கிட்டு, நடுவில் ஒருத்தர் வேறு இப்படியே உட்கார வச்சுக்கிட்டு, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கேவலமாக தெரியுது. 1, 2 மட்டும் பெல் அடிச்சிட்டார் ஐயா. தபஷீஸ் ஐயா சொன்னது மாதிரி நாம் பணத்துக்காக ஓடணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கல. ஆனால் அடிப்படையில் பணம் தேவை. நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் யாராவது பாசமலர் படம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பயலுக்கு உங்களை என்ன நினைப்பாங்க?
நேர்மையாக சொல்லுங்க. பாசமலர் முழு படமும் போட்டு கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசுன்னு அவன் பயலுக்கு சைடில் இருந்து என்ன தான் லூஸ் ஆகிட்டாரு. அவன் தான் அழுகுறான், இந்தாலியா அழுகுறாரு. ஏய் நாங்களாம் பாசமலர்டா அப்படின்ற போயா போய வேலையை பாரியா. பாசம் என்று சொல்லிக் கொண்டிருப்பது இப்போது வேடிக்கையாக போய்விட்டது. உண்மைதானங்க அது? பாசத்தோடு வச்சுருந்தீங்கன்னா 2.5 வயசில் பள்ளிக்கூடம் அனுப்ப முடியுமா பிள்ளைகளை? பாசத்தோடு இருந்தால் அந்த பிள்ளையை இங்கே ஓமானில் படிக்கிற பிள்ளை இருக்கிற பிள்ளையை இந்தியாவுக்கு அனுப்ப முடியுமா? யூகே அனுப்ப முடியுமா? படிக்க போய்த்தானே ஆகணும். உலகம் பறந்து விரிந்தது, அங்கங்கே போய் நீங்கள் வாழ்க்கையை தேட வேண்டும். அப்படித்தானே இருக்கிறோம். பாசத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? இதுதான் உண்மை நிலை. கடைசியாக ஒன்றே ஒன்று, இந்த பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி யாராவது பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா பார்க்கலையா? எனக்கு பயங்கர வருத்தம் என்னங்க, நமிதாவையே பாத்ரூம் கழுவ விட்டாங்க. எவ்வளோ பெரிய கலை சேவை அந்த அம்மா செஞ்சிருக்கு. கடைசியில் அதை விட கொடுமை என்னன்னா, அந்த அம்மாவுக்கு பொருந்தாத உடைகளாக போட்டு வேற விட்டாங்க. அது பாவம் யாது. அந்த அம்மா பாத்ரூம் கழுவுது. இன்னும் நிறைய பேர் அவனே சமைக்கிறான், அவனே சண்டை போட்டுக்கிறான், அவனே அழுகிறான். ஏன் சொல்லுங்க? ஏன் கவனிச்சிங்களா? உங்களை யாரையாவது ஒருத்தரை இப்போ நான் சொல்கிறேன், அந்த அணியில் இருக்கிற 4 பேரையும் 100 நாள் போயிடணும். வெளி உலக தொடர்பு கிடையாது, மொபைல் கிடையாது, சொந்தக்காரங்களை பார்க்க முடியாது, நீயே சமைக்கணும், நீயே சாப்பிடணும், மொத்தமாக இருக்கணும், அடிக்கடி சண்டை போடணும். நாங்கள் சொல்லும் போதெல்லாம் ஒரு ஆளை காலி பண்ணணும், அப்புறம் திரும்ப அவரை கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் யாராவது ஒத்துக்குவோமா? இங்கே கூட்டத்தில் இருக்கிற எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? ஆனால் பணம் கொடுக்கிறேன் என்ற பிறகு பிரபலங்களே அதற்கு போக தயாராக இருக்கிறார்கள் என்றால், பணம் நீ செய்ய விரும்பாததை கூட செய்ய வைக்கிற ஒரு உலகமாக இது இருக்கிறது. அதில் வேடிக்கை என்ன தெரியுமோ? எல்லாரும் பணத்துக்காக போனாங்க, ஆனால் உள்ள போனோன்னே அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பின்னு அவ்வளோ பேர் கட்டி கட்டி பிடிக்கிறாங்க. பணத்தை முன்னாடி வைத்தால் பாசம் கூட வந்து விடுகிறது இல்லையா? நீங்க எங்க அக்கா மாதிரி. ஐயோ, இந்த உலகம் வேஷத்தை போட்டுக்கொண்டு பாசம் என்று சொல்லுகிறது. இங்க பணத்துல சரியா தப்பா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு மிஷின் வச்சிருக்கான், அதுக்குள்ள போட்டு தான் எடுக்கிறான். சரியில்லைன்னா கூப்பிட்டான், இது செல்லாது, இது கள்ள நோட்டுன்றான். ஆனா பாசத்தில் எது சரி எது தவறு என்று கண்டுபிடிப்பதற்கு இன்னும் மிஷின் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. பல நேரங்களில் வேஷங்கள் கூட பாசம் என்று இந்த ஊரிலே ஒரு வேடிக்கை நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தால் பணம் இருக்கிற வரை உங்களை எல்லாரும் மதிப்பாங்க. வயசான ஆளுகளுக்கு இது இங்கேருந்து சம்பாதிச்சு அங்கே அனுப்புறவங்களுக்கு சொல்லிடுறேன், யாரையும் நம்பி அடுத்தவன் பேரில் பணம் போடாதீங்க. அது மச்சானாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம், உங்கள் பேரில் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு பத்திரமா வைங்க. வச்சிங்கன்னா ஒரு 30 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஆஞ்சி ஓஞ்சி இந்தியாவுக்கு போனீங்கன்னா உங்களை வரவேற்க ஆள் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து போகும்போது லூலுவுக்கு போகாமல் இந்தியா போனால் ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்ப்போம். கேரி ஃபோர் லூலுவுக்கு போகாமல் யாராவது போனீங்களா? ஐயா வெறுமனா நீங்கள் ஒரு 2 தடவை போய் பாருங்கள். நீங்கள் 2 தடவை போய் பெர்ஃப்யூமு அது இதுன்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் சில ஆளுகளுக்கு சில ஸ்பெஷல் சரக்கெல்லாம் இருக்குது. மச்சான் வரோம் அப்படின்னு போவான். நீங்கள் அங்கேருந்து போய் 2 பெட்டி நிறைய பாசத்தை கொண்டு வந்திருக்கிறேன், ஆளுக்கு 1/2 கிலோ அள்ளி தருகிறேன்னா ஒரு போய் அடுத்த தடவை உங்களோட பேச மாட்டான். அதனால் அந்த கட்சி ரொம்ப பெரிய கட்சிங்க. ஏன்னா பாச கட்சி அறிவுரை சொல்லும். 4 பேரை வரப்போகிறாங்க, இன்னொரு அம்மா என்ன சொன்னாலும் கேட்டுக்கங்க. எப்படி இருந்தாலும் உங்கள் காசை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் பர்சை கவனமாக வச்சுட்டு தான் இங்கே வந்து பேசுகிறாங்க. நீங்களும் அப்படி கவனமாக இருந்தீங்கன்னா புத்திசாலியாக பொழப்பீங்க. பாசம் என்று சொல்லி ஏமாற்றியவர்கள் காலம் காலமாக உண்டு. அந்த ஏமாற்று வழியில் போய்விடாதீர்கள். பணத்தை சேருங்கள், பணத்தினை பெருக்கு, செய்க பொருளை. நான் திருவள்ளுவர். பணத்தினை பெருக்கு. பாரதி சொன்னார், எங்கே போனாலும் பணம் தான் இந்த உலகத்தை ஆளுகிறது. பணம் இல்லை என்றால் இந்த உலகம் உங்களை ஒரு நாளும் மதிக்காது. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதனுக்கு சொந்தம் எல்லாம் துன்பம் என்று கண்ணதாசன் எழுதி வைத்தான். மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி இவ்வளவு சிறப்பாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. ராஜா சார் பணத்துக்காக இவ்வளவு தூரம் வரிஞ்சு கட்டி பேசுறத பார்க்குற போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குயா. இவர் பாருங்களேன், என் பர்ஸில் என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து வச்சிருக்கார். இந்த லட்சணத்தில் அவர் ஆனிக்கு அட்வைஸ் பண்றாரு, அடுத்த வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு நீங்க பார்க்க கூடாது, அவங்களாவது அடுத்த வீட்டில் தான் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. நீங்க பக்கத்தில் உட்கார்றவங்க பர்ஸில் என்னென்ன கார்டு இருக்குன்னு பார்த்துருக்கீங்க. நீங்க எடுத்து பார்க்கும்போது பார்த்துருப்பாருமா. இதில் அவருக்கு அட்வைஸ், அந்த சாருக்கு சுந்தர், அவர் பேர் என்ன, சுந்தருக்கு அட்வைஸ், நீங்க ஏன் ஓமானேரில் போறீங்க, நீங்க ஏர் இண்டியாவில் போக வேண்டியது தானே. நாங்களாம் ஏர் இண்டியாவில் தான் வந்தோம். ஏர் இண்டியாவில் நாங்கள் வரோம். அந்த அக்கா இருக்குல்ல, அங்கே ஏர் ஹோஸ்டஸ் அக்கா, அது ராஜா சார் அப்படி கவனிக்குது.
இல்லை நடுவர் ஐயாவுக்கு ஒரு கூடவே 4.5 மணி நேரமும் ஒரு சரியான இலக்கிய கம்பெனி கிடைச்சது. இவரை வந்து அந்த அக்கா அப்படி கவனிக்குது. எப்படி கவனிக்குதுன்னா, அவங்க கொடுத்த அந்த ஒரு சாப்பாடுன்ற பேரில் ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அதை பார்த்த உடனே இது சரியில்லையேன்றாரு. உடனே பிஸ்னஸ் கிளாஸில் கொடுக்குற அந்த சாப்பாட்டை அவருக்கு மாத்திரம் ஒரே ஒரு பேக்கெட் கொண்டு வந்து கொடுக்குது. பக்கத்துலேயே பரிதாபமாக நான் ஒரு ஜீவன் இருக்கேன்னு, என்னடா என்ன யாருமே கவனிக்க மாட்டேன்றாங்க, இவரை மாத்திரம் அந்த அக்கா அப்படி கவனிக்குதுன்னா அப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கு, மதுரைக்காரங்கள்லாம் பசக்கார பயலுகன்னு. இல்லை, எனக்கு ஏன் இவ்வளவு வெகமெண்டா பாசம் என்பதற்கு எந்த விதமான மதிப்பும் இந்த சமூகத்தில் கிடையாதுன்னு இவங்க 4 பேர் பேசியிருக்காங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு அதில் ராஜா சார் பேசுகிற போது சொல்கிறாரு, அன்னை தெரசாவே நன்கொடை வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த உலகத்தில் நன்கொடை வாங்கியவர்களினுடைய பட்டியல்னு நீங்கள் எடுத்தால் கோடிக்கணக்காக இருக்கும். யாருடைய பெயரும் நினைவில் இல்லை. ஆனால் மற்றவர்களுக்காக கை நீட்டிய ஒரு அன்னை தெரசா அவருடைய மரணத்துக்கு பிறகு தொடர்ந்து நினைக்கப்படுகிறாருன்னா என்னங்க காரணம்? அவர் மனசிலே இருந்த பாசம் அந்த நன்கொடையை புனிதமாக்கி விட்டது. அதுதானே காரணம். அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணாதவங்க. இப்ப என்ன பட்டிமன்றத்தில் என்ன கல்யாணம் செய்தவர்களில் இன்றைக்கு தேவைன்னு போட்டிருக்கு. எல்லாருக்கும் சேர்த்து தானே பட்டிமன்ற தலைப்பு. புத்திசாலித்தனமா பேசுறதாவே நினைச்சுக்கிட்டு ஒருத்தர் உட்காரக்கூடாது எப்பவுமே. அதில் வேற இந்த அம்மா சொல்லுது, இந்த முதல்ல பேசின ஜாஸ்மின் அம்மா சொல்கிறாங்க, ராஜா சாரை பாருங்க பணக்காரருக்கு வந்து பொண்ணு கொடுத்துருக்கா, ரஜினி சாருக்கு பொண்ணு. அம்மா 10 வருஷம் ஆச்சுமா படம் வந்து, ஸ்ரேயாவே பாதி பாட்டி ஆயிடுச்சு. இன்னமும் அதையே சொல்லி பணக்கார ரஜினி சாருக்கு பொண்ணு கொடுத்ததுனால சிரிச்சுக்கிட்டே இருக்காராம். பின்னாடி இருக்கிற பேனரை பாருங்க, அவர் சிரிக்கிறாரா? நான் தான் சிரிச்சுட்டு இருக்கேன், ஐயா சிரிச்சுட்டு இருக்காரு. உம்முன்னு ஒரு ஆள் உட்காந்துருக்கு, அவங்கள பார்த்து இவர் சிரிக்கிறாங்கன்றாங்க. இந்த அணியே இன்னைக்கு இப்படித்தான் கோக்குமாக்கா இருக்கு. அவங்க ராஜா சார் கேட்குறாரு, நீங்க 100 ரூபாய் கொடுத்து ரங்கநாதர் தரிசனம் காட்ட உங்க மனைவியை கூட்டிட்டு போனாதான் ரொம்ப நல்லா தரிசனம் இருந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்களாம். இது என்ன மதிப்பீடு? இது சுவாமியை பார்க்கறதுக்கு போற போது சில பேர் லைன்ல நிக்கிறாங்க, சில பேர் காசு கொடுத்துட்டு சீக்கிரம் போறாங்க. காசு கொடுக்க முடியாம கியூல நிக்கிறவன் எந்த நம்பிக்கையில சார் நிக்கிறான்? என்கிட்ட காசு இல்ல, ரங்கநாதரை பார்க்க முடியாதுன்னு அவன் ஒத்துனாது திரும்பி போறானா சார்? ஏன் நிக்கிறான் அவன்? காசு கொடுத்தவர்கள் ரங்கநாதரை பக்கத்தில் பார்க்கலாம், காசு கொடுக்காதவர்களை ரங்கநாதர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரே நம்பிக்கையில தானே சார் அவன் போறான். அவன் என்ன மதிப்பீடுகளை நீங்கள் வளர்க்கிறீர்கள்? நீங்கள் கண்ணதாசன் காசு வாங்கிட்டு தானே கவிதை எழுதினாருன்னு சொல்றீங்க. எத்தனை கவிஞர்கள் வறுமையிலே உழன்று கொண்டு தமிழ் தாய்க்கு சேவை செய்திருக்கிறார்கள். பாரதிக்கு அடுத்த வேளை சோறு இல்லைங்க, அவன் எழுதலையா? அவன் கவிஞன் கவிதை எப்போ வரும் தெரியுமா? வறுமையிலே இருக்கிற புலவனுக்கு தான் கவிதை பிரவாகமாக கொட்டும். அவர் வந்து நானே இப்பதாங்க இந்த டிமானிட்டைசேஷன் தொல்லை முடிஞ்சு கொஞ்ச நாளா நிம்மதியா இருக்கு, இங்க வந்து ஞாபகப்படுத்திட்டாரு. அவங்க பேங்க்குக்கு ஒரு பார்ட்டி வந்த கதை, அதுக்கு வந்து அது தம்பு இம்ப்ரெஷன் வச்ச கதை. ஆனா பாத்தீங்களா, சில பேர் என்னதான் புத்திசாலித்தனமா பேசினாலும் அவங்க மனசுல இருக்கிறது தான் வெளியில வரும். கவனிச்சிங்களா நீங்க? ஒரு 500 ரூபாய் இருந்தா தம்பி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு ஒரு கஸ்டமர் சொல்றாரு. ராஜா சார் பேங்கர், ஒரு பேங்க் அஃபிஷியல் அந்த ஆளை எப்படி பார்த்துருக்கணும்? அக்கௌண்ட் நம்பர் 22345 போய் லைன்ல நில்லு அப்படித்தானே சொல்லணும். ஆனா ஒரு முதியவர் வருத்தப்படுறாருன்னு சொல்லி கியூவை பைபாஸ் பண்ண வச்சு அவருக்கான காசை ராஜா சார் கொடுத்தாரு. அது அவர் மனசுல இருக்கிற பாசம் இல்லையா? அது மாட்டிக்கிட்டாரு சார். பாசம் காட்டுவது என்பது மனித மனத்தினுடைய இயல்பு. எப்படி நீங்க அதை மூடி மறைக்க போறீங்க? நீங்க பணம் தேவையில்லை என்பதே கிடையாது. இந்த அம்மா தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஏமா நாங்களாம் குளிக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன பெரிய ஆராய்ச்சி. ஐன்ஸ்டீன் நியூட்டன் வந்து பிச்சை வாங்கணும். நாங்களாம் எங்க ட்ரெஸ்ஸை துவைக்கிறது இல்லையா, நாங்களாம் குளிக்கிறது இல்லையா? உங்க அணியில ஒருத்தர் உட்காந்துருக்காருல உங்களுக்கு பக்கத்துல, நாங்க 3 பேரும் அந்த அணியில உபன்யாசம் பண்ணவங்க ராஜா சார் சொல்லியிருக்காங்க. அவங்க 3 பேராவது உபன்யாசம் தான் பண்ணார். இவர் டான்ஸே ஆடி இருக்காரு. ஆடாது அசங்காது பாடல்ல அந்த பிள்ளைக்கு பதிலாக இவரை சேர்த்துருக்கணும். நீங்க இந்த காசு பணம் துட் அப்படியே கானா பாலாவை பார்க்குற மாதிரியே இல்லை நமக்கு. கண்ணை உருட்டுறாரு, கையை ஆட்டுறாரு, ஒரு நடன கச்சேரியே நடத்திருக்காரு ஃப்ரெட்ரிக்கு. இந்த அவருக்கு அவர் பேர் தெரியலையே, இளங்குமரன். கட்டாசி மட்டும் என்ன பேசினார்னு விளங்கல. கட்டாசி மட்டும் நானும் அவர் பேச வந்ததுல இருந்து நோட்டை எடுத்து பேனா வச்சுட்டு இருக்கேன், ஒண்ணுமே எழுதல. என்ன பேசினான்னு இறுதி மட்டும் எனக்கு புரியல. கடைசியில் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுது. அந்த அம்மா ஆனி வந்து அவங்க வீட்டில் சபீனா டப்பால பணம் வச்சிருக்கிறது இவர் எப்படியோ மோபம் பிடிச்சிருக்காருன்னு புரிஞ்சு.
சார் எனக்கு ஒன்று தெரியல சார், நானும் பேங்க்ல இருக்கேன், ராஜா சார் பேங்க்ல இருக்கேன். ஒருத்தர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வந்தா நாங்கள் அவரை தான் எல்லா டீட்டெயில்ஸும் எழுத சொல்லுவோம். அவர் மொபைல் நம்பர் அவர் தான் போடணும், கடைசியில் அவர் தான் கையெழுத்து போடணும். இவர் மொபைல் நம்பர் போட வேண்டிய இடத்துல அவர் மனைவியோட மொபைல் நம்பர் இவர் போட்டிருக்காரு. அப்போ அலர்ட்லாம் அவங்களுக்கு தானே போகும். ஏன் நான் செலவழிச்சோம் அவங்களுக்கு அலர்ட் போதாதுன்னு மாய மந்திரத்தில் போட்டு நீங்கள் தான் அவங்க நம்பரை கொடுத்துருக்கீங்க. பேங்க் அக்கௌண்ட்ல கொடுத்தது தன்னுடைய நம்பரா மனைவியினுடைய நம்பரான்னு தெரியாம கோயா மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பட்டிமன்றத்தில் பேச வந்த அவ்வளவு பாசத்துல இருந்திருக்காருமா. இது அப்ப முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் இன்றைய வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவர் ஒரு கதை சொன்னார். காமராஜரை தெருவில் போற போது ரோட்ல கார்ல போற போது 2 பிள்ளைகள் வந்து மத்தியான சாப்பாடு நீயா போடுவ என்று கேட்டார்கள். இது சரித்திரத்தில் இடம்பெற்ற சம்பவம். இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் கேட்கிறேன், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இது நடக்க முடியுமா? ஒரு அனிதாவினுடைய மரணத்துக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று கல்லூரி மாணவர்கள் நினைக்கிற போது 4 பேருக்கு மேல ஒரு இடத்துல கூடக்கூடாது என்றுதான் இன்றைய அரசியல்வாதிகளால் சொல்ல முடிகிறது. ஆனால் நேற்றைக்கு இருந்த ஒரு அரசியல்வாதி ஆடி மேய்க்கிற ஒருவனுக்கு சாப்பாடு போட்டாலாவது அவன் படிக்க வருவானா என்று யோசித்திருக்கிறார் என்றால் இந்த தமிழ் சமுதாயத்தின் மீது அந்த மனிதன் வைத்த பாசம் காரணம் யாருக்கு? எப்படி அந்த ஒரு அரசியல்வாதியை காலங்கள் கடந்து நாம நினைச்சிட்டு இருக்கோம். அவர் இறந்து போன போது சட்ட பாக்கெட் 60 ரூபாய் தானே இருந்தது. ஏன் இன்னமும் ஞாபகத்தில் இருக்காரு? எத்தனையோ கொடை பணக்காரர்களினுடைய பெயரெல்லாம் மறந்து விட்டோமே, காமராஜனுடைய பெயரை ஏன் மறக்க முடியல? இந்த மண்ணின் மீது பாசம் வச்சு தொலைச்சிட்டாரியா அந்த ஆளு. அவ்வளவுதான் விஷயம். பணம் எதையெல்லாம் செய்யும் என்று இவர்கள் பட்டியல் போட்டார்கள். எதையுமே நாங்கள் மறுக்க போவதில்லை. பணம் எல்லாவற்றையும் செய்யும். பணத்துக்கான சக்தி மகத்தானது, நாங்க மறுக்கவே இல்லை. ஆனால் பணத்துக்கான மகத்தான சக்தி என்ன செஞ்சிட்டு இருக்குனாக்க, எதையும் இந்த உலகத்தில் வாங்க முடியும் என்கின்ற பொய்யான நம்பிக்கையை இந்த சமூகத்தில் விதைக்கிறது பணம். அதனாலதான் சொல்றோம், அதை மாற்றுங்கள், பாசத்தின் மீது நம்பிக்கை வைக்க நம்முடைய குழந்தைகளை பயிற்றுவீங்கள். இன்றைக்கு அதுதான் தேவைன்னு சொல்றோம். பணம் எல்லாத்தையும் வாங்கிட முடியும் 4 பேர் சொல்றாங்க. நான் கேட்கிறேன் அவங்களே சொல்றாங்க என்கிட்ட பணம் நிறைய இருக்கு, என்கிட்ட இவர் சொல்லி இன்கம் டாக்ஸ் ரேட் வந்துரும் போல. நல்ல மனசு 4 பேருக்கும். ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம், பணம் இருக்குன்னே வச்சுக்கோங்க சார், நிறைய பணம் இருக்கு என்கிட்ட, எல்லா பணத்தையும் நான் கொடுக்குறேன் சார், என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் நான் கொடுக்குறேன், எனக்கு ஒன்னே ஒன்று வேணும், நீங்கள் வாங்கி கொடுங்க, ஒன்னே ஒன்று வேணும் எனக்கு. எங்கள் அப்பா இறந்து போய் 3 வருஷம் ஆகுது. அவர் எப்போ பாரு ஒரே டிஷர்ட் தான் போடுவார். நாங்களாம் திட்டுவோம், ஏப்பா எப்போ பாரு இதே டிஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு திட்டுவோம். ஆனால் அதுதான் ரொம்ப பிடிக்கும், அதே தான் போட்டுட்டு இருப்பார். அவருடைய மரணத்துக்கு பிறகு அந்த டிஷர்ட்டை நான் எடுத்துக்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அதை நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதில் அப்பாவினுடைய வாசனை இருந்தது. இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சா, அந்த கவரை பிரித்து பார்த்தா அந்த வாசனை இல்லை சார், இப்போ அது கம்மியாயிடுச்சு. நான் எல்லா பணத்தையும் தரேன், எனக்கு அந்த வாசனை வேணும், எனக்கு வேணும். கிடைக்காது சார், பணத்தினால எல்லாத்தையும் வாங்க முடியாது. நீங்க எல்லாரும் இங்க செல்லலாக்கு வந்திருக்கிறத பத்தி அவங்க சொன்னாங்க. ஓமானி ரியோல்ஸ் சோ பவர்ஃபுல், நல்லா இருக்கு. டாலரினுடைய சத்தம் இனிமையா இருக்கு. ரியாலினுடைய அந்த கரன்சியினுடைய சுரசுரப்பு ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா நீங்க எல்லாரும் இந்தியாவிலிருந்து கிளம்பி வந்த நாளை நீங்க யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. நீங்க எல்லாரும் கிளம்பி வந்த நாளை நீங்க யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. நீங்க எல்லாம் கிளம்பி வந்த நாள் எனக்கு தெரியாது, சக்கரவேல் கிளம்பி வந்த நாள் எனக்கு தெரியும். சக்கரவேல் ஏர்போர்ட்ல நான் இன்னைக்கு பார்த்தேன். என்னுடைய நண்பன், என் கூட படித்தவர், அவர் முதலாக வெளிநாட்டுக்கு கிளம்பி வந்த நாளில் அவர் ஏர்போர்ட்ல நான் பார்த்தேன். கலங்கி நின்ற அவருடைய முகம், கண்ணீர் சிந்திய அவருடைய மனைவியினுடைய அந்த நடுங்குகிற அந்த குரல். அப்ப அவருடைய குழந்தைக்கு, முதல் குழந்தைக்கு 2 வயசு. அது என்ன நடக்குதுன்னே புரியாம அப்பா எங்கேயோ கிளம்புறாருன்னு பார்த்து கொண்டிருந்த அந்த குழந்தையை பிரிய முடியாமல் பிரிந்து அந்த கையை விலக்கிக்கிட்டு கடைசியில் சக்கரவதம் முதல்ல வெளிநாடு போறாரா, சூட்டு கோட்டெல்லாம் போட்டு அம்மா நெத்தியில் பெரிய திருநீர் வச்சிருக்க அவருக்கு. அந்த திருநீரோடு அந்த குழந்தையினுடைய கையை விட முடியாமல் ஏர்போர்ட்டுக்குள்ள, அழக்கூடாது ஆண் அழக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துட்டாங்க இல்லை இந்த நாசமா போற சமூகத்தில், அழக்கூடாது. அழாம வந்த அந்த சக்கரவேலனுடைய அந்த உருவம், அந்த பிம்பம் இன்னமும் நினைவிருக்கிறது. நீங்கள் அத்தனை பேரும் கிளம்பி வருகிற போது ஏர்போர்ட்டில் உதிர்ந்த கண்ணீர் துளிகள் இன்னமும் காயாமல் தான் இருக்கிறது. பணம் வேணும், அதுக்கு தான் வந்தீங்க, நாங்க மறுக்கல அத. ஆனா எவ்வளவு இழந்துட்டு வந்திருக்கீங்க. நெருங்கிய சொந்தம் ஒன்று இருக்கிறது, ஒரு திருமணம், போக முடியல. மனசு அந்த நாளில் இங்கே பதைக்கிறது, துடிக்கிறது, இருக்கா இல்லையா? காசோட போய் நீங்க லூலுக்கு போகாம ஊருக்கு திரும்பி போயிட முடியுமான்னு ராஜா சார் கேட்கிறாரு. இப்பெல்லாம் லூலுல நீங்க வாங்கிட்டு போற பொருளை ஊருக்கு கொண்டு போகாதீங்க, யாருமே தீந்த மாட்டாங்க. எங்க ஊர்லயே எல்லாம் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் 10 வருஷம் முன்னாடி நீங்க ஏமாந்தப்போ அப்படியோ சாக்லேட்டா பர்ஃபியூமா நாங்களும் லூஸ் மாதிரி வாங்கிட்டு இருந்தோம். இப்போ எங்க பிள்ளைகளே எங்கிட்ட சொல்லுது, அதெல்லாமா அமேசான்ல ஆர்டர் பண்ண $1 எங்க பிள்ளை சொல்லுது. அதனால இனிமேல் லூலுக்குலாம் நீங்க வந்து வாங்காதீங்க எதையும், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஆனால் லூலுலாம் நிறைய வாங்கிக்கிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 பெரிய பொட்டியோட தான் ஊருக்கு வரீங்க, வந்திருக்கீங்க. அங்கே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அந்த சொந்தக்காரங்க, இந்த சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கிஃப்டெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. சில பேர் ஆர்வமாக வாங்கிக்கிறவங்களும் இருக்காங்க.
ஆனா என்ன gift நீங்க வாங்கிட்டு வந்தாலும் அதெல்லாம் இருக்கட்டும்டா, முதல்ல என் கையால வந்து சாப்பிடுறான்னு ஒரு உயிர் சொல்லுது பாருங்க, அந்த உயிருக்காக தானே நீங்க போறீங்க. ஒருவேளை அந்த உயிர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன இந்தியா, என்ன இந்தியா? தாய் இல்லாத போது தாய் நாட்டுக்கே மதிப்பு கிடையாதுங்க. அந்த பாசம் இருக்கிறதே அது எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னா, இவ்வளவு தொலைவுல இருந்து நீங்க பேசுறீங்க. எவ்வளவு தூரம் இங்க ஓமான் இந்தியாவில இருந்து எவ்வளவு தூரம்? 2000 மைல்ஸ். 2000 மைல்ஸ். முதல் வார்த்தை தான் போன்ல பேசுறீங்க, ஹலோ அம்மா, அவ்வளவுதான் சொல்றீங்க. அதுக்கு அடுத்த நிமிஷம் கேக்குது, என்னடா சளி பிடிச்சிருக்க, தூங்கலையா நேத்திக்கு, ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? எப்படி ரெண்டு இதயமும் ஒரே பீட்ல எப்படி துடிக்க முடியும்? 55 டிகிரியில வெப்பத்தில் வேலை செய்கிற எங்கள் அரபு நாட்டு சகோதரர்களுடைய வாழ்க்கையை ஐயா போய் பார்த்திருக்கிறார். எங்களால் மறக்க முடியாது. முதல் முறை நாங்கள் தோஹாவுக்கு வந்த காட்சி. எல்லாம் பேசியாச்சு, ஊருக்கு திரும்பி போறோம். ஏர்போர்ட்ல இருக்கோம். ஆல்மோஸ்ட் கேட் க்ளோஸ் பண்ண போற நேரத்தில் அங்க தரையை தொடச்சிட்டு இருந்த ஒரு சகோதரர் ஐயாவை பார்த்துட்டு அலைய கொலைய ஓடி வந்தார். அவர் வசதியெல்லாம் கிடையாது. எவ்வளவு ஊர்ல வந்து எவ்வளவு கடன் இருந்தா இங்க வந்து தோஹா ஏர்போர்ட்ல தரையை கிளீன் பண்ணிட்டு இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சகோதரர் ஐயாவை பார்த்து ஓடி வந்தார். ஐயா ஐயா ஒரு நிமிஷம் இருங்கய்யா, இதோ வந்துடுறேன். கேட் க்ளோஸ் பண்ண போறாங்க சார், டைம் ஆச்சுன்னு நான் சொல்றேன், இது வந்துடுறேன்ட்டு எங்கேயோ போனாரு. அவர்கிட்ட இருந்த காசெல்லாம் திரட்டி ஒரு சின்ன பேரிச்சம்பழ டப்பா வாங்கி வந்து ஐயாட்ட கொடுத்தாரு. அந்த காட்சியை நான் இன்னும் மறக்கல, 10 வருஷம் இருக்கும். என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா இதை எடுத்துட்டு போங்க ஊருக்கு, எங்க ஐயாவுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கியான்னு சொன்னார். நம் மனசுல இருக்கிற பாசம் இருக்கு பாருங்க, அதுதான் பணம் சம்பாதிப்பதற்கே ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்துகிறது. ஒருத்தருமே இல்ல பாசம் காட்டுறதுக்கு, எந்த பயலும் கிடையாது. அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, மனைவி கிடையாது, பிள்ளை கிடையாது, பொண்ணு கிடையாது. உங்களால் இதே வேகத்தோடு பணம் சம்பாதிக்க முடியுமா என்று மனசாட்சியோடு பதில் சொல்லுங்க. யாரும் கிடையாது, செய்யறதுக்கே எதுவும் கிடையாது. எனக்கே நான் ட்ரெஸ் வாங்கிக்கலாம், எனக்கே நான் நகை வாங்கிக்கலாம், எனக்கே நான் வீடு கட்டிக்கலாம், ஒரு ஜனம் கிடையாது. இதே வேகத்தோடு நாம் பணம் சம்பாதிப்போமா என்றால் ஒரே பதில் தான் இல்லை இல்லை இல்லை. தாய்லாந்துல மிகப்பெரிய பணக்காரர், தாய்லாந்திலேயே தி ரிச்சஸ்ட் மேன், அவருடைய மகன் 21 வயசான இளைஞன் இன்னைக்கு துறவி ஆயிட்டான். இது செய்தி. இது he is going to be the next emperor of that entire business holdings. ஆனா எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு துறவி ஆயிட்டான். இன்னைக்கு பணம் என்பது ஒரு நாளும் மனசுக்குள்ளே நாம் தேடுகின்ற ஆனந்தத்தை, சந்தோஷத்தை, அதெல்லாம் கூட இல்லை, நிம்மதியை, நிறைவை தரவே தராது. அதை தருவதற்கான ஒரே சாதனம் பாசம் மாத்திரம்தான். எனக்காக ஒரு நெஞ்சம் எங்கேயோ துடித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அது கவலைப்படும், எனக்கு மனசு சரியில்லைன்னா அது எனக்கு ஆறுதல் சொல்லும், எனக்கு வெற்றி வந்தா அது ஏறி ஏறி குதிக்கும், எனக்கு தோல்வி வந்தா போனா போறது, நாளைக்கு நீதான் ஜெயிக்க போறான்னு என்னோடு எழுந்து தெம்பாக என்னிடம் பேசும். இப்படி ஒரு உயிர் எங்கேயோ இருக்கிறது என்பதால் தான் நாம் ஒவ்வொருவரும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு உயிர் கூட இல்லை. கண்ண மூடி யோசிங்க. இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஒருத்தருக்கும் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தருக்கு 2 பேர், ஒருத்தருக்கு 10 பேர், ஒருத்தருக்கு 20 பேர். யாருக்கு மிக அதிகம் பேர் இருக்கிறீர்களோ நீங்கள் தான் அனில் அம்பானியை விட, முகேஷ் அம்பானியை விட மகத்தான பணக்காரர். முகேஷ் அம்பானி என்னோட ஞாபகத்துக்கு வருது. எல்லாரும் பார்த்தோம் வாட்ஸ்அப்ல. முகேஷ் அம்பானி என்னுடைய மகன் கிட்டத்தட்ட 140 கிலோ வெயிட் இருந்த ஆளு ஒரு பர்டிகுலர் டயட்டை எடுத்து 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 மிக மெலிந்திருக்கிறார். எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்கன்னா ரொம்ப பருமன் ஆயிட்டான் அந்த பையன். சின்ன பையன், அவன் ரொம்ப மெலிஞ்சிட்டான். நம்ம எல்லாருமே நம்ம ஊர்ல இளைஞர்கள்லாம் ஜாலியா என்ன பேசிப்பீங்க, பிறந்தா முகேஷ் அம்பானியோட பையனா பிறக்கணும்டா, அட்லீஸ்ட் அவருக்கு மாப்பிள்ளையாவது போகணும்டா, இப்படிதான் நம்ம பேசிப்போம். முகேஷ் அம்பானியோட மகன், ஒரே வாரிசு, அவனை இன்டர்வியூ பண்றாங்க. அவன் என்ன சொல்லியிருக்கணும், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வத்தை அவனுடைய அப்பா அவனுக்கு கொடுத்திருக்காரு, அவங்க தாத்தா அவனுக்கு கொடுத்திருக்காரு. Who is the person that you always want to remember என்று கேட்கிற போது அந்த பையன் சொல்றான், my mom என்று சொல்லுகிறான். எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, எல்லாரும் அவங்க அம்மாவை தானே சொல்லுவாங்க, அப்பாவை சொல்லல. இந்த மாபெரும் செல்வ சாம்ராஜ்யமாக இருக்கிற அப்பாவை விட்டு விட்டு அந்த நேரத்தில் அம்மாவை சொன்னான். ஏன் அம்மாவை சொல்ற என்று கேட்டபோது, my mother was always very lean. ஏன்னா அவங்க ரொம்ப தின்னாதான் இருப்பாங்க. ஆனா மகன் டயட் இருக்கான்றதுனால அந்த 1.5 வருஷமும் அவ்வளவு பணக்கார பொம்பளை, அதுவும் மகன் சாப்பிடுகிற அந்த இலையும் தழையும் சாப்பிட்டு 1.5 வருஷம் அந்த பெண்ணும் ஒண்ணுமே சாப்பிடாம இருந்திருக்காங்க. யார் அது? முகேஷ் அம்பானியினுடைய மனைவி. அவங்க நினைச்சா அமெரிக்கால இருந்து சாப்பாடு வர வச்சு பாம்பேல உட்காந்து சாப்பிடலாம். ஆனா 1.5 வருஷம் மகன் டயட் இருக்கானேன்னு தான் சாப்பிடாம இருந்த தாயை கண்ணீரோடு ஒரு மகன் நினைக்கின்றான். செல்வத்தின் உச்சத்தில் இருக்கிற அந்த மகனிலிருந்து ஆரம்பித்து செல்வமே இல்லாமல் நம்முடைய சென்னை வீதிகளில், தமிழ்நாட்டினுடைய வீதிகளில், தரைகளிலே இருக்கிற ஏழை பிள்ளைகள் வரைக்கும் வாழ்க்கையோடு அவர்களை இணைப்பது ஒரே ஒரு விஷயம்தான், அவர்கள் மீது பாசம் கொண்டிருக்கிற ஏதோ ஒரு உயிர். அந்த உயிருக்காகத்தான் நம்முடைய இதயங்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றன. பணம் வாழ்க்கைக்கு மிகவும் தேவை. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எது தேவை என்றால் நான் சொல்லுவேன் பணம் அல்ல. ஏனென்றால் பணம் தேவை 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 இந்த மாதிரி 4 பேர் பேசி 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 தான் எல்லாத்தையும் பணத்தால வாங்க முடியும் என்று நினைக்கிற இளம் தலைமுறை இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது.
பணத்தால் எதையும் வாங்க முடியாது, நிம்மதியை வாங்க முடியாது, ஆரோக்கியத்தை வாங்க முடியாது, நிறைவை வாங்க முடியாது. பணம் வசதிகளை கொடுக்கும், ஆனால் அதை துரத்தி போகிற வாழ்க்கையை விட கொடுமையான வாழ்க்கை எதுவும் கிடையாது என்று எப்போது சொல்லுகிறோமோ அப்போதுதான் நல்ல சமூகம் நாளைக்கு எழுந்து நிற்க முடியும். ஆப்பிரிக்காவில் இருக்கிற வாழ்க்கையை பற்றி ஃப்ரெட்ரிக் சொன்னாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், சிரியாவில் நடந்துட்டு இருக்கிறது. ஒரு புகைப்படம் நம் கண்களை கவர்ந்தது. மொசூல் நகரத்திலிருந்து கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக அடிமைகள் போல மக்கள் வெளியே போகிறார்கள். நடக்கவே முடியாத தன்னுடைய தம்பியை தூக்கி கொண்டு ஒரு 7 வயசு பையன் நடந்தானே, அந்த படத்தை பார்த்து நாம் ஏன் அழுதும்? நமக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஊரை விட்டு போறான், வெடிகுண்டு வெடிக்குது, சாப்பாடு கிடையாது, என் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடாமல் நடக்க முடியாத தன்னுடைய தம்பியை தூக்கி கொண்டு ஓடினானே, அவன் ஒருவன் தான் வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையை எனக்குள் கொடுக்கின்றான். இந்த பாசம் இருக்கிற வரை இந்த உலகத்தில் அறம் வாழும், தர்மங்கள் நிற்கும். மானுடம் மேன்மைப்பட வேண்டும் என்று சொன்னால் பணத்தை முன்னே வைக்காதீர்கள், பாசத்தை முன்னே வையுங்கள். நாகர்கோயில்காரர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. மக்களே, உங்களுக்கு தெரியும், எந்த விதத்திலும் மானுடம் மேலே 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 போக வேண்டும் என்று சொன்னால் அது காலங்கள் தோறும் பணத்தால் வந்த மேன்மை அல்ல, மனிதனின் மனத்துக்குள்ளே துடிக்கின்ற பாசத்தால் வந்த மேன்மை. நன்றி, வணக்கம்.